சாந்தி. 12/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்களின் இந்த பிராமண குலம் தனித்துவமானது. பிராமணர்களாகிய நீங்களே ஞானம் நிறைந்தவர்கள். உங்களுக்கு இப்பொழுது கியான், அதாவது ஞானம், விக்யான், ஞானம் அல்லது யோகத்திற்கு அப்பாற்பட்டிருத்தல், அக்யான், அறியாமை பற்றி தெரியும். கேள்வி: உங்கள் இதயம் ஏனைய அனைத்தில் இருந்தும் விலகி இருப்பதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் எந்த இலகுவான முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: நீங்கள் ஆன்மீக வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஆன்மீக சேவையை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் இதயம் இயல்பாகவே ஏனைய அனைத்திலிருந்தும் விலகி விடுவதால் நீங்கள் ராஜ்யத்தை கோருவதற்கான முயற்சி செய்வதில் மும்முரமாகி விடுவீர்கள். எனினும் இந்த ஆன்மீக சேவையுடன் நீங்கள் உருவாக்கியுள்ள உங்கள் படைப்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாடல்: அன்பிற்கினியவருடன் இருப்பவர்கள் மீதே ஞான மழை பொழியப்படுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தை ஆன்மீக வியாபாரத்தை செய்வதில் பயன்படுத்துங்கள். ஆன்மீக வியாபாரம் செய்யும் சம்ஸ்காரத்தை கிரகியுங்கள். தூய்மையற்றவற்றை தூய்மையாக்கும் சேவையை செய்யுங்கள். 2. அகநோக்கில் இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓ கடவுளே என்னும் வார்த்தையை உபயோகிக்காதீர்கள். தந்தை ஆணவம் அற்றிருப்பதை போன்று நீங்களும் ஆணவம் அற்றவர்கள் ஆக வேண்டும். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒன்றிணைந்த சிவசக்தி ரூபத்தை கொண்டிருந்து உங்களின் மனோபாவத்தாலும் உங்களின் மனதில் உள்ள எண்ணங்களாலும் மேன்மையான அதிர்வலைகளின் நறுமணத்தை பரப்புவீர்களாக. தற்காலத்தில் பௌதீகமான பொருட்களின் உதவியால் ரோஜா, சந்தனம் போன்ற பல வகையான நறுமணங்களை சூழலில் பரப்புகின்றார்கள். அதேபோல் நீங்கள் எல்லோரும் சிவன் மற்றும் சக்தி என்ற ஒன்றிணைந்த ரூபத்துடன் உங்களின் மனோபாவத்தாலும் உங்களின் மனதின் எண்ணங்களாலும் சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தம் என்ற நறுமணங்களை பரப்புங்கள். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் வெவ்வேறு மேன்மையான அதிர்வலைகளை பன்னீர் தெளி கருவியை போல், நீர் சிதறல்களை போல் ஆத்மாக்கள் எல்லோரின் மீதும் தெளியுங்கள். உங்களின் எண்ணங்கள் என்ற தானியங்கி ஆளியை போட்டு இந்த உலகின் தூய்மையற்ற மனோபாவங்கள் என்ற துர்நாற்றத்தை முடித்து விடுங்கள். ஸ்லோகம்: சந்தோஷத்தை அருள்பவரிடம் இருந்து சந்தோஷத்தின் பொக்கிஷ களஞ்சியத்தை பெற்றுக்கொள்வது அவரின் அன்பின் அடையாளம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சக்திகளின் சக்தி இருப்பதை போல் பாண்டவர்களின் எல்லையற்ற சக்தியும் உள்ளது. இதனாலேயே 4 கரங்களை கொண்ட ரூபம் காட்டப்பட்டுள்ளது. சக்திகளினதும் பாண்டவர்களினதும் ஒன்றிணைந்த ரூபத்தால் மட்டுமே உலக சேவை என்ற பணி வெற்றியடையும். அதனால் சதா ஒருவரோடு ஒருவர் ஒத்துழையுங்கள். அத்துடன் சதா உங்களின் பொறுப்பு கிரீடத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.